வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் கலெக்டர் ஆஃபீஸில் வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். கிட்டத்தட்ட 70 போஸ்டிங் பக்கமாக வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்குமே வந்து இன்டர்வியூ மட்டும்தான் இருக்கும். உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து எதுவுமே வந்து கிடையாது. இதுக்கு வந்து நீங்கள் 8th படிச்சிருக்கீங்க, 10th படிச்சிருக்கீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. 10th குவாலிஃபிகேஷனுக்கு நிறையா போஸ்டிங் இருக்குது. அதே மாதிரி 12th குவாலிஃபிகேஷனுக்கு தனியான போஸ்டிங், டிகிரிக்கு தனியாக, டிப்ளமோக்கு தனியாக, இது மாதிரி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா 10,000, 12,000, 14,000 இது மாதிரி தனித்தனியாக உங்களுக்கு 20,000, 25,000 இது மாதிரி ஒவ்வொரு போஸ்டிங்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து சேலரி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் 31/12/2024 வரைக்கும் வந்து டைம் இருக்குது. இதுக்குள்ளே நீங்கள் ஸ்பீடு போஸ்ட் அல்லது ரிஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் எல்லாம் எதுவும் வந்து கிடையாது. 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும், என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக அவங்க கொடுத்துருக்கூடிய நோட்டிஃபிகேஷன். இதில் கொடுத்துருக்கூடிய எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்வியூ போஸ்ட்டு தான். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அர்பன் ஹெல்த் வெல்னஸ் சென்டர் அப்படிங்கிறதுல மெடிக்கல் ஆஃபீஸர் அப்படிங்கிற கேட்டகரியில் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. 60,000 வரைக்கும் வந்து சேலரி வந்து சொல்லியிருக்காங்க. தென் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ், டென்டல், ஆயுஷ் முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் குவாலிட்டி மேனேஜர் அப்படிங்கிற கேட்டகரியில் போஸ்டிங் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் வந்து தனித்தனியான கேட்டகரியில் வந்து போஸ்டிங் வந்து இருக்குது. மைக்ரோ பயாலஜிலிஸ்ட் அப்படிங்கிற கேட்டகரி, ஸோ இதுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு செகண்டாக டென்டல் யூனிட்டில் டென்டல் சர்ஜன், அதே மாதிரி சோசியல் ஒர்க்கர் இது மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. 34,000, 40,000, 23,800 இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து எம்ஏ சோசியாலஜி முடித்தவங்க வந்து நீங்கள் வந்து சோசியல் ஒர்க்கருக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஐடி கோஆர்டினேட்டர், இதுக்கு வந்து எம்எஸ்சியில் ஐடி முடிச்சிட்டிங்கன்னா 21,000 வரைக்கும் வந்து சேலரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நான் இன்டர்வியூ போஸ்ட். ஸோ இந்த கேட்டகரி பொறுத்த வரைக்கும் ஸ்டாஃப் நர்ஸ் 9 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருந்து அப்ளை பண்ணலாம். 18,000 வரைக்கும் வந்து சேலரி கொடுத்துருக்காங்க. மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர், ஸோ இதுக்கும் 18,000 சேலரி. டிப்ளமோ இன் ஜிஎன்எம் முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மசிஸ்ட்டு, அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், ஸோ இதுக்கு எல்லாமே 15,000 வரைக்கும் சேலரி வந்து கொடுத்துருக்காங்க. தென் அதே மாதிரி டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஒரு 3 வகையான கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. 13,500 வரைக்கும் வந்து சேலரி. கிராஜுவேட் அல்லது கம்ப்யூட்டர் நீங்கள் வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டேட்டா என்ட்ரி ஒர்க்கர், டிரைவர் கேட்டகரி இது மாதிரி தனித்தனியாக, ரேடியோகிராஃபர், அதே மாதிரி கிளீனர், மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், ஸோ இது மாதிரி தனித்தனியாக வந்து ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு லேப் அட்டண்டன்ட்டு, ஹாஸ்பிட்டல் மல்டிபர்பஸ் ஒர்க்கர், ஸோ அதே மாதிரி ஓடி அசிஸ்டண்ட்டு, மல்டி டாஸ்க் ஒர்க்கர் இது மாதிரி தனித்தனியாக ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒவ்வொரு கேட்டகரியில் வந்து போஸ்டிங் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்னென்ன அட்டாச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து 10th 12th மார்க் ஷீட்டு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களோட டிசி, அதுக்கப்புறம் ஓட்டர் ஐடி அல்லது வந்து ஆதார் கார்டு ஜெராக்ஸ் காப்பி, ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதையும் வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாவட்ட நலவாழ்வு சங்கம், அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்து கொடுத்துருக்காங்க. அதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் திருநெல்வேலி.nic.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் 31/12 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கங்க. இது மாதிரி அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.